ஹாய் மை புக்களே, வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் தேர்ட் பார்ட்லேயே முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 பார்ட்ஸ் ஆச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலையில் ஒரு பொண்ணுக்கு, என்னோடய குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வர பர்த்டே வருது. ஸோ அப்போது அவங்க கேட்டாங்க, எனக்கு பெட்டர் மோல் கூட வேணாம், தயவுசெய்து இதை நீங்கள் 5 பார்ட்டில் முடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நானும் ஓகேம்மா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்காண்டியும் நிறைய பேர் இந்த எபிசோட்ஸை கொஞ்சம் கண்டினியூ பண்ண சொன்னீங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எனக்கும் கண்டினியூ பண்ணணும் தான் ஆசை. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை சேரும். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் புக்களே. அப்புறம் வீடியோ வரலைன்னா அதுக்கு நான் எதுவும் காரணமாக மாட்டேன். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு பெரிய மோட்டிவே. அதை கொடுத்தா தான் நான் அடுத்து இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஓகே, ஜங்குக்கும் இப்போ அப்படியே வீட்டில் தான் இருக்காங்க. உன்னோட திங்ஸ் எல்லாம் நீ எப்போ இங்கே வர வச்ச? சும்மா 2-3 சூக்கேஸை எடுத்து போடுறதுக்கு எதுக்கு அவ்வளோ சொல்ல? ஜிமின் கிட்ட சொல்லி அப்போவே என்னோடய சூக்கேஸை அவனோட வீட்டில் வச்சுட்டேன். பிளானோடு தான் இருக்கா? சரி, இருக்கட்டும். அண்ட் இந்த வீடு ரொம்ப உனக்கு ஒரு மாதிரி டஞ்சா இல்லை? எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை. ஏன் உனக்கு அப்படி இருக்கா? லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கா. பட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இங்கே வா, இங்கே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சேன். அப்படியே அவன் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒரு நிமிஷம், நான் சொல்கிற வரையும் எங்கேயும் நகராமல் அமைதியாக இரு. என்ன சொல்கிறா? அமைதியாக இருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே டேங் காலு கீழே உட்காடுறான். டேங்கோட காலை அப்படியே எடுத்து ஜங்குக்கோட டைஸில் வைக்கிறான். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்கா? எத்தனை கேள்வி கேட்டுட்ருக்கா? காலில் அடிபட்டிருக்கா. அது எப்பவும் எனக்கு நார்மல் தான். இதுக்கு நீ மருந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அப்படியே விட்டால் காயம் பெருசாயிரும். ஆடுறதுக்கு ஒரு மருந்து இருக்கிறப்போ அதையே நீ யூஸ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு அந்த வலி இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். உன் உயிரே போயிடும். நான் இப்போ இருக்கிறேன்ல, காயத்துக்கு மருந்து நான் போடுறேன்னு. டோங் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். நம்ம அவங்களோட கால் ஃபுல்லாக அப்படி நிறைய காயமாக இருக்கும். ஏன்னா அவன் அங்கங்கே இடிச்சுப்பான். அப்போ வேகமாக கிளம்பணுன்ற சாக்கில் கூட டக்குன்னு எங்கேயாச்சும் போய் இடிச்சுப்பான். அவனுக்கு கால் ஃபுல்லாக அடிபட்டிருக்கும். அவனோட முட்டிக்கால் வரையும் அவ்வளோ அடிபட்டிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவன் போய் ஃபோர்ஸாக போய் இடிப்பான், ஃபோர்ஸாக டக்குன்னு நடப்பான். ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு காலில் அவ்வளோ காயம் இருக்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே பொறுமையாக அந்த அப்படியே காயத்து மேலே ஊதி விட்டு அப்படியே மருந்தெல்லாம் போட்டுட்ருக்கான். உனக்கு வலிக்குதா? வலிக்காதா? அது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனால் நீ போடுறப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கா. ஜங்குக்கோட கண் அப்படியே லைட்டாக கலங்குது. அவன் அப்படியே அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படியே நம்ம அவங்களோட காலில் அப்படியே ஊதிட்டுருக்கான். என்ன எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கா? ஃபீல் பண்ணுறியா? இல்லையே, நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? அப்போ என் குரலில் ஒரு தடுமாற்றம். அது ஃபீல் பண்ணுறேன்னா வாயை திறந்து சொல்ல. உனக்கு தான் யாரும் ஒன்று அப்படி பார்க்குறது பிடிக்காது தான். நீ எனக்காண்டி ஃபீல் பண்ணுறியா? ஆமாம். அதான் நீ இப்படி ஆகிறதுக்கு அதை பற்றி எதுவும் யோசிக்காத. இந்நேரம் உன்னோட அம்மா அப்பா இருந்தா உன்னை இன்னும் சந்தோஷமாக வச்சுப்பாங்களா? வச்சுப்பாங்க தான். பரவாயில்ல விட. அதான் இப்போது எனக்காண்டி எல்லாத்தையும் நீ பார்த்துப்பியே. நீ என்ன சந்தோஷமாக வச்சுக்க மாட்டியா? என்ன கேள்வி இதை? அதுக்கு தானே வந்திருக்கேன். அதுக்கு ஏன் பயப்படுறா? எனக்கு தெரியும். சரி, அப்படியே அமைதியார. நான் இதை மாற்றிட்டு வந்துடுறேன். எதை? இந்த வீட்டை. என்ன பண்ண போகிற? உனக்கே புரியும். ஆ ஆ ஆ
டி சங்குக்கா, என்ன பண்ணுறா? எதுக்கு இப்படி சவுண்ட் விட்டுட்ருக்கா? ஐயோ, இருட்டியாம். அம்மா போச்சு, காலு பயங்கரமாக வலிக்குது. ஓ மை காட். ஆ அஃப், பா ஆ டி என்னடா பண்ணிகிட்ருக்கா? எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்கா. அது ஒன்றும் இல்லை, அது உனக்கு கொஞ்ச நேரத்தில் புரியும். ஒரு சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது நம்மகிட்ட. அங்கே அவன் ஒரு மாதிரி வியடா எல்லாத்தையும் சுற்றி முற்றி அது மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கா. என்ன சவுண்ட்ஸ் இதெல்லாம்? வீட்டை அடித்து உடைக்கிறியாடா? ஐயோ, நீ வேற வழியில் இங்கே உயிரே போயிட்டுருக்கு. இதில் வீடு தான் உனக்கு ரொம்ப கவலையா? அம்மா, எப்படி நீலாம் இந்த வீட்டில் இப்படி இவ்வளோ இருக்க? அம்மா, என்னால் முடியல, அவ்வளோ வலிக்குது என் காலை. நீ என்ன பேசிகிட்ருக்கா? ஐயோ கடவுளே, என்னம்மா வலிக்குது. நம்ம சங்குக்கு தான் அப்படியே அங்கே இருக்கிற டேபிளில் ஒரு மாதிரி அந்த லப்பர் மாதிரி இருக்கிற ஒரு திங்ஸை வந்து அட்டாச் பண்ணுறா. அதாவது அது காலில் இடிச்சிச்சின்னா அந்த வலி இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே வந்து சேஃப் ஆக்கிட்டுருக்கான். ஸோ இது நம்ம டேங்க் தான் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு முன்னாடி அவன் ரிஹர்சல் பார்க்குறான். எங்கெல்லாம் இடித்தா வலி இருக்கும், எங்கே எப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ஒரு மாதிரி இடித்து தள்ளிகிட்ருக்கான். அவன் கல் அப்படியே சரியான காயம் வந்துகிட்டே இருக்குது. அந்த டேபிளோட கார்னர்லாம் ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு நைஃப் வச்சு அப்படியே கட் பண்ணி அதை நல்லா சாஃப்டான ஒரு இடமா ஆக்கி அதுக்கு மேலே ஒரு அந்த ஸ்பாஞ்ச் ஐட்டத்தை அப்படியே வச்சேன். அந்த அளவுக்கு வீட்டை ஒரு மாதிரி ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாம் அங்கிட்ட அவங்க ஒன்றுமே புரியாமல் சவுண்ட்ஸ் கேட்குது. அங்கே ஜங்கு கத்துறான். அங்கிட்ட அவங்கள எதுவும் பண்ணவும் முடியலை. அவன் எந்திரிச்சு வரவும் கூடாதுன்னு சொல்லிட்டான். அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வியர்டாகவே உட்காந்துட்ருக்கான். இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்ட அப்படியே டேங் முன்னாடி வந்து உட்காடுறான். ஒரு வேலையாக முடிச்சிட்ட. நீ என்ன பண்ணுற? எந்திரிச்ச நீயே போவேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டானாலும் போ, எங்கேனாலும் போயிடுச்சுக்கா, உனக்கு எதுவுமே ஆகாத. ஏன் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டியா? எனக்கு கலாய்க்காத, போ. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, நீ என்னன்னா என்னை விட்டு கலாய்ச்சிட்ருக்க. சரி, போய் பார்க்குறேன். எங்கேயாச்சும் இடிச்சிட்டா எனக்கு காயப்படுமே, நீ தான் திரும்ப மறந்து படணும். அதுக்கு எந்த ஒரு அவசியமும் இனிமேல் இருக்காது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதான். அப்படி என்ன பண்ணியிருக்க? போய் பார்த்தா தானே தெரியும். என்னோடய ஸ்டிக்ஸ் எங்கே இருக்கா? ஏய், என்ன ஸ்டிக்ஸை தேடிட்டுருக்கா? காலேஜ் டயத்துலேயே வந்து நீ வந்து ஸ்டிக்ஸ் எடுக்க மாட்டா. வீட்டுக்குள்ளே வந்து நான் இருக்கேன், என்ன நம்பி இல்லாமல் நீ பாட்டுக்கு ஸ்டிக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிற. அதெல்லாம் இல்லை, ஸ்டிக்ஸ் எடுக்காமே போ. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம டேங் தான் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கான். அவன் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலையும் எப்போயாச்சும் ஒரு தாட்டி அவன் தட்டி விழுந்துட்டு தான் இருப்பான். ஆனால் இப்போ அவன் இடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். பட் ஆனால் அவனுக்கு எந்த ஒரு அடியும் இல்லை. டேங் அப்படியே உட்காந்து அந்த இடத்த அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறான். கீழே தர முதற்கொண்டு அவன் ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் போட்டிருக்கான். கீழே விழுந்தா கூட நம்ம டேங்க்கு எதுவும் ஆகாத அளவுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்கான். ஸோ அப்படியே கிச்சன் சைட் போயிட்டாங்க பார்க்குறான். அந்த இடம் ஃபுல்லாக ஷார்ப்பான ஐட்டம் எதுவுமே இல்லை. ஷார்ப்பான ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சா நான் எங்கே இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதா? அதான் நான் இருக்கேனே. டேம், சீரியஸ்லி உனக்கு நான் பண்ண எந்த ஒரு எஃபெக்ட்டுமே தெரிலையா? நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். உனக்கு போய் போய் அந்த ஷார்ப்பான ஐட்டம் மிஸ் ஆனது தான் உனக்கு பிரச்சனையா? இல்லை, சும்மா கேட்டேன். இவ்வளோ பண்ணே பாரு, என்ன சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டானே, வேற என்ன? அதுக்கே ரொம்ப சேட் ஆகுறா. இங்கே வா. நீ வா, அதான் எந்த ஆபத்தும் இல்லையே. நீ வான்னு சொன்ன. சரி வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? வேற என்ன, எனக்கு ஒன்றுமே இல்லை. வா, ரொம்ப லேட்டாச்சு, சாப்பிட்டுட்டா படுத்து தூங்க.
அவங்க இப்போ அப்படி சங்குக்கோட ஷர்ட் அப்படியே பிடிச்ச அவன் பக்கத்தில் இழுத்த அவனோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். சங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். ஏதா இப்போ அப்படியே கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் நீ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் எனக்காண்டி இதை யாரும் பண்ணதும் கிடையாது. அதுக்கா இது கிஃப்ட். இது கிஃப்டா? இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் உனக்காண்டி நிறையா பண்ணியிருப்பேன் போலே. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இன்னைக்காண்டி உனக்கு குக் பண்ணி தட்டுமா? இல்லை வேணாம். அந்த அந்த நைஃப் உன்னோட கையை கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் அப்படி தானே இருந்துச்சு. கவலைப்படாத, கட்டிங்ஸ் வேலையை நீயே பாரு. பாத்தியா, இதுக்கு என்னவே வேலை வாங்குற. அப்போ நான் எல்லாத்தையும் பண்ணட்டுமா? இல்லை இல்லை, நானே பண்ணித்தரேன். சரி. இப்போ அப்படியே 2 பேருமே கிச்சனில் நின்று அப்படியே இங்கே குக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு தான் அங்கே கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து கிச்சன் சைட் நிற்க விட மாட்டேன்றான். ஒரு நிமிஷம், எனக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன பண்ணலான் இருக்கா? இல்லை வேணா இப்படி பண்ணேன். எப்படி? அதாவது நீ எல்லாத்தையும் வாயில் சொல்ல, நான் வந்து எல்லாத்தையும் குக் பண்ணி தரேனே. பண்ணுறது நான் உனக்காண்டி. பரவாயில்ல, இதனால என்ன, எனக்காண்டி நானே பண்ணிக்கிறேன். பண்ணுறேன். இல்லை, கிச்சனில் நிற்கிறேன், சுடு தண்ணியில் அவன் மேலே கொட்டிடுச்சு, இல்லை ஆயில் அவன் மேலே தெரிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் அப்படி தானே. நோ, இப்போ ஆனால் நான் தான் உன் பக்கத்தில் இருக்கேனே, அதெல்லாம் உன் மேலே படம்னு தெரிஞ்சிருந்தோம் நான் எப்படி அதை பண்ண முடியும்? மற்ற நேரம் வெளியே இருக்கிறப்பெல்லாம் கண்ணு தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணுற. பட் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஏன் நீ வந்த என்னை இவ்வளோ கேர் பண்ணுற? எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை உண்மையிலே கஷ்டம்தானா? உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் சேஃபாக பண்ணுறேன். என்னை விட்டு தள்ளிப்போ. அதெல்லாம் முடியாது, பக்கத்தில் இருக்க. என்ன பண்ணணுமோ பண்ணு, நான் அப்படியே பக்கத்தில் இருந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுறேன். என்ன ஹெல்ப்னாலும் அமைதியாரு. ஓகே, வாயை ரொம்ப அடைக்கிற நீ. எனக்கு தெரியும். அங்கே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திரும்ப ஜங்குக்கிட்டே அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. டங் நானே பண்ணுறேனே. இல்லை, இதை இப்படி போடலாம், இல்லை நம்ம அப்படி போட்டுக்கலாமே. டேய், நீ ஒழுங்குறத போய் சோஃபாவில் உட்கார்றான், நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அது போய் உட்காருன்னு சொன்னேன், இல்லை போன்னு சொன்னேன். ரைட்டு விடா, ஓவரா ஆயிட்டிக்காத. ஏதோ லவ் பண்ணனால இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. என்னால் யாருமே மிரட்ட முடியாது தெரியுமா? தெரியும், போ. இவ்வளோ இன்சல்ட் பண்ணுறான். லவ் பண்ணுற பையன் மேலே ஏதோ கொஞ்சம் அக்கறை இருக்கா? இப்படி எல்லாமே மனமும் கலந்து இப்படி வெட்டியாக போகுது. ஓகே, வீட்டுக்குள்ளே தானே, 2 பேருக்குள்ளே தானே, யாரும் அவ்வளோவா எதுவும் பார்க்கவும் மாட்டாங்க, அது தெரியாமல் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்து டிவி அப்படியே ஆன் பண்ணி பாட்டு கேட்டுட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மகிட்ட அவங்க தான் ஃபுட் எடுத்துகிட்டு வரான். தூரத்துலேருந்து பார்த்த ஜங்கு கவுல தான் குடுன்னு ஓடி வரான். கொடு சுற்றப்போது. ஏண்டா அப்படி இருக்கா? யோ வாயா அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு அவங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு வரான். அவங்க பிடிச்சி குடுன்னு ஓடி வர மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். டே கொட்டிட போதுரா, என்ன விடுறா, நான் கீழே விழுந்துட போகிறேன். அதில் ஒன்றும் விட மாட்டேன், வா சுடுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அப்படியே பெஞ்சில் வச்சிட்றான். என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? நீ விழுந்துட்டேனா? கண்டிப்பாக விழுந்திருப்பேன். என்ன பாத்தியா, அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறது. நீ இழுத்துட்டு வந்தனால. ஆமால, ஒரு பாசம் மண்ணாங்கட்டி விட்றா. இரு, எங்கே போகிற? இன்னும் ஐட்டம்ஸ் இருக்கா, அதை எடுத்துகிட்டு வர போகிறேன்.
அதெல்லாம் வேணா நானே எடுத்துகிட்டு வரேன், சுடும், அதனால் நீ உட்காரு. உனக்கு சுட்டுச்சுன்னு தான் எடுத்துக்கோ, அதுக்கு பாத்திரத்தோட கவுத்தி விட்டுருப்பேன், நான் பத்திரமா எடுத்துகிட்டு வரேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு அவனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்காடுறான். சீரியஸ்லி நீ தள்ளி இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அசிங்கப்படுத்துறியாட்டியா? இல்லை, உண்மையை சொல்கிறேன். என்ன கோமா? அப்போ இருக்காதா? சரி விட, உனக்காண்டி தான் ஃபுட் சமைச்சிருக்கேன், அதை கூட சாப்பிடாம கோவத்தோடு இருக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிடுவேன். சரி சாப்பிட. நம்ம ஜங்குக்கு இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டா அவனும் அப்படியே சாப்பிட்றான். டேங் சாப்பிடல, அவன் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நல்லா இருக்கா? நிஜமா நல்லா இருக்கா? சீரியஸ்லி சூப்பர். தேங்க்ஸ். ஏன் இது வரைக்கும் நான் பண்ண ஃபுட்டை நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், ஆனால் உனக்கு பண்ணியிருக்கேன். ஜிமினுக்கு கூட நான் ஃபுட்டு கொடுத்தது கிடையாது. என்ன சொல்கிறேன், நிஜமாவா? அப்போ நான் தான் அந்த லக்கியஸ்ட் பர்சனா? சூப்பர்ப்பா, நீ எப்படி குக் பண்ணலாம் கற்றுக்கிட்ட? சீரியஸ்லி எனக்கெல்லாம் குக்கெலாம் பண்ண வராது, கேவலமாக சமைப்பேன் தெரியுமா? ஏதோ என்ன நான் தானே பார்த்துக்கணும், அதனால் நானே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஹட்ஸ் ஆஃப் மேன், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கான ஃபுட்டு. அது எனக்காண்டின்றப்போ நான் தான் ஃபஸ்ட்டுன்றப்போ உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் தான் இந்த வேர்ல்டுலேயே மிகப்பெரிய லக்கிஸ்ட் பர்சன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஒருத்தெல்லாம் கிடையாது, எனக்கு ஒருத்த தான். ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் பெட்ரூமில் தான் இருக்காங்க. அது வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்காட்டியா? நான் ஒரு ஆள் தான் நினச்சேன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன், நீ வருவேன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? அப்போது நான் எங்கே படுக்கணும்? என் பக்கத்தில்? ஏன்னா உன் பக்கத்துலையா? நமக்குள்ள ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அதில் என்ன ஆச்சரியம் இருக்கா? அது வந்து அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை தானே. கிசு மட்டும் உனக்கு தேவையாக இருந்துச்சா? அது வந்து பத்திராதா, நீ கட்டிலில் பட, நான் கீழே படுக்கிறேன். இல்லை, நீ வந்து பெட்டில் பட, நான் கீழே படுத்துக்கிறேன். சரி ஓகே. ஓகேவா? அடப்பாவி. வேணா என் பக்கத்தில் வேணா படுக்கிறியா? இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே கீழே படுத்துக்கிறான்ட்டு அவங்க வந்து அப்படியே கட்டிலுக்கு மேலே படுத்துக்கிறான். டேம், என்ன நீ நீ என்ன கீழே? நான் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ பார்த்தேன், ஸ்லீப்பிங் டேப்லெட் நிறையா வச்சுருக்கா. ஏன் எதுக்கு வச்சுருப்பேன்? எனக்கு தூக்கம் வராதா? தூக்கம் வரணுன்றதுக்கு நான் இந்த டேப்லெட் போடுவேன். இல்லை, உனக்கு ஏன் தூக்கம் வரல? என் ஃபேமிலி போனதில் இருந்த. ஓ அப்படியா? அதுக்கு நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தூக்கம் வராது, எனக்கு அது பழகி போச்சு. எனக்கு அதை பற்றியும் எந்த விதமாக தான் ஒரு ஃபீலுமே கிடையாது. அதை வேணும்னா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? எப்படி ஹெல்ப் பண்ணுவா? ஜங்குக்கு இப்போ அப்படி அங்கே டாங் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. என்ன பக்கத்தில் வந்து படுத்துருக்க? அதாவது தூக்கம் வரணுன்னா நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நான் அவனுக்கு ரொம்ப ட்ரெஸ்ஃபுல் பர்சன் தானே, அதுவும் இல்லாமல் அவனோட பாய் ஃப்ரெண்ட் வேற. நான் கூட படுத்திருந்தா எல்லாம் சரியாக போயிடும். வா படுத்து தூங்கலாம். எசுக்கு பிசுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா
அதுக்கு நான் பொறுப்பில்ல. டேயாங் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி டேயாங் வாட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் தான் டேயாங்கோட கையை அப்படியே நீட்டி ஒரு மாதிரி அவன் என்னோட ஆர்ம்ஸில் அப்படியே படுத்துக்கிறான். டேயாங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்த்த மாதிரி படுத்த அவனும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம டேயாங் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான். சேம் ஜங்குக்கும் அப்படியே தூங்கிட்டுருக்கான். இப்போ ஒரு நல்ல மிட் நைட் டைம் தான். டேயாங் இப்போ அப்படியே சடனாக எழுந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கும் அது அப்படியே பதட்டப்பட்டவன் எழுந்திரிக்கிறான். டேயாங் டேயாங் என்னாச்சு? இல்லை இல்லை இது நடந்திருக்கக்கூடாது, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கேயும் இங்கேயும் கீழே விழுகிறான். அங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. டேயாங் டேயாங் என்னாச்சு டேயாங் டேயாங் ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. நம்ம டேயாங் வந்து டோர் ஓப்பன் பண்ணி ரோட்டுக்கே ஓட ஆரம்பிச்சிட்றான். ஒரு மாதிரி கத்துறான், அழுகுறான். ஸோ இதை நம்ம ஜங்குக்கால பார்க்கவும் முடியல. அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. ஒரு மாதிரி அவனும் டேயாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கான். டேயாங் ஓடாத, வண்டி வருது, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும் டேயாங், டேயாங் ஸ்டாப் பண்ணு, நில்லு அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடிட்டே இருக்கான். ஸோ நம்ம டேயாங் வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணணும். அந்த ரோட்டில் இப்போ ஃபுல்லாக வண்டியாக போயிட்டுருக்குது. நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை. வேகமாக போய் டேயாங் இப்படி பேக் சைடில் வந்து ஹக் பண்ணிக்கிறான். இல்லை நீ எங்கேயும் போகாத, இரு டேயாங், கத்தாத, அமைதியாரு. இல்லை இல்லை இது அப்படி நடந்திருக்கக்கூடாது. எல்லா தப்பும் என்னோடது தான். இது இப்படி நடந்திருக்கக்கூடாது. என்னை விட அப்படின்னு சொல்லி டேயாங் வந்து ஓவராக ஒரு மாதிரி கத்துறா. கொஞ்ச நேரம் நம்ம ஜங்குக் தான் ஹோல்ட் பண்ணி அப்படியே டேயாங் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம டேயாங் ஒரு மாதிரி உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறான். கீழே அப்படியே உட்காந்த எல்லா தப்பும் என்னோடது தான். நான் என்னோட ஃபேமிலிக்கு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு பையனாக இருக்கேன். நான் என்ன மட்டும் ஹர்ட் பண்ணா பரவாயில்ல, என்னோட மொத்த ஃபேமிலியும் ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்னோட அம்மா அப்பா ஆக்சிடெண்ட், எனக்கு இப்படி கண்ணு தெரியாமல் போனது எல்லாம் நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டம். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ கிடையாது. அதை வந்து அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. ஆனால் எல்லா தப்பையும் ஹோம் மேலே போட்டுக்காத. நீ இப்போதைக்கு சொல்லாத ஜங்கு, வேண்டாம். இங்கே பாரு, பாரு டேயாங், அல்லாத கூட நான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது. உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்னாலும் பட்டு கஷ்டம் இல்லை டேயாங், உனக்கு எதுவும் ஆகாது டேயாங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறான். பட் அப்படியே ஆஃப் ஆகுறான். அவனால் அதை சொல்லவும் முடியல. டேயாங் அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணி அவனும் அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அப்படியே அங்கே டேயாங்க ஜங்குக்கையும் பார்த்தா ஹாலில் தான் அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அங்கே ஜங்குக்கு வந்து ஓவராக அழுதுட்ருக்கான். அங்கே டேயாங்க அப்படியே டிஷ்யூ பேப்பராக எடுத்து கொடுத்துட்ருக்கான். இவ எதுக்காண்டி நீ இப்படி அழுதுட்ருக்கா? இது என்னோட டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இதை தான் சொன்னேன். நைட்டு எதோ ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாதுண்ணா. எதுக்குடா இப்போ அழுதுட்ருக்கா? தயவுசெய்து ஸ்டாப் பண்ண. கொஞ்ச நேரத்தில் நானே நார்மல் ஆயிடுவேன். இல்லை சடனாக அப்படி பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுட்டே. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ பாட்டுக்கு ரோட்டில் ஓடிட்டுருக்க. உன்னோட நிலைமை என்ன ஆகுறது? நான் கூட இந்த வீட்டுனால தான் நீ வந்து அடிபட்டு உன் காலில் ரத்தம் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம் இந்த வீடு இல்லையா? எவ்வளோ வருஷமாக அந்த வீட்டில் இருக்கேன். இந்த வீட்டில் எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இப்படி ஒரு நாள் தான் என் காலில் இருந்து ரத்தம் வந்துட்டுருக்கேன். ஆனால் இனிமேல் இப்படி பண்ணாத. நானும் அப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். பட் என்னால் முடியலை. இதை நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அதை அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம்.
நீ அழுகாத. எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஐயோ கடவுளே, நீ சின்ன வயசுல பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நான் தானே தெரிஞ்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. நீ மொத்தமாக என்னை விட்டு போயிடுவேன்னு ரொம்ப பயமா இருக்குடா. நான் என்ன பண்றது? ஐயோ, இதை என்னால் உங்ககிட்ட சொல்லவும் முடியல. நான் நான் எதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்? உன்னை நான் எதுக்காண்டி லவ் பண்ணுறேன்னு வாயை திறந்து சொன்னேன். நீ எதுக்காண்டி என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டியோ? ஐயோ, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஏன் இவ்வளோ நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பேசி அழுதுட்ருக்கான். அவனால் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறான்றத பார்க்கவே முடியல. முக்கால்வாசி அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு பேட் மெமரிஸும் நம்ம ஜங்குக்கால நடந்திருக்கோம். ஸோ அவனால் இதை நம்ம எப்படி பூர்த்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கோ ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, அது என்ன, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.